ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர் கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டில் டிஃபனுக்கோ டின்னருக்கோ செய்கிற பூரிக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு மசாலா செய்வோம். எல்லோரும் யூஸ்வலாக வீட்டில் செய்கிறது தான். ஆனால் நான் இதில் ஒரு பொருள் சேர்த்து செய்கிறேன். அந்த பொருள் மட்டும் சேர்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பூரி மசாலா ருசி அமர்க்கலமாக அமிர்த மாதிரி இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானலியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னா ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்த உடனே நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் கடலப்பருப்பு போட்டுக்கிறேன். நான் அதை சேர்க்குற பொருளை நீங்கள் மட்டும் சேர்த்து சமைச்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இவ்வளோ மசாலா ருசியாக வருதுன்னு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த சமயத்தில் நான் 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி, வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் நான் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு தக்காளி போதும். தக்காளி நிறையா போட்டிங்கன்னா புளிப்பு தன்மை வந்துடும். இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துக்கலாம். சாதாரணமாக பூரிக்கு நிறைய சைடிஷ் இருக்கும். இந்த சைடிஷில் மட்டும் நான் சொல்கிற பொருளை போட்டு செய்யுங்க, அந்த பூரியே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை போட்டுக்கும். பச்சை மிளகா நல்லா செவந்து வரணும். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நைஸாக வெட்டி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயம் நல்லா வதங்கிறது தான் இன்னும் கொஞ்சம் ருசி தூக்கலாக இருக்கும் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். எப்போதும் இட்லி, தோசை, சப்பாத்தின்னு இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் பூரி செஞ்சு சாப்பிடுங்க. கடையில் சாப்பிட்றத காட்டிலும் வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பூரி எப்படி உப்புலாம் சேர்ந்து வீடியோ போட்டிருக்கோம், அதில் போய் பாருங்கள். இந்த சமயத்தில் வெங்காயம் நல்லா வெந்துட்டு இப்போ இதில் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன்னு அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமாக வரணும், அந்த அளவுக்கு வதக்குங்க. நல்லா வாசனையாக இருக்கும் அந்த வெங்காயம் வதங்கி வர்றது. இந்த சமயத்தில் இந்த மசாலாவுக்கு தேவையான கல் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்குவோம். வதக்கிட்டு இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர்றப்ப காமிக்கிறேன் பாருங்கள். அதுதான் இந்த மசாலாவுக்கு வெங்காயம் ருசி கொடுக்கறது. இப்போ நல்லா தக்காளி நல்லா வெந்து இருக்குது. தக்காளி மசிஞ்சு வெங்காயம் இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நான் 4 உருளைக்கிழங்கு நல்லா குக்கரில் விசில் விட்டு நல்லா மசிய வேக வச்சு தோலை உரிச்சிட்டு மசிச்சு வச்சுருக்கேன். இதான் அந்த உருளைக்கிழங்கு. நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா மசித்து கொஞ்சம் தண்ணியை கலந்து இப்போ அந்த உருளைக்கிழங்கு இந்த தாளிப்போடு சேர்த்துக்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு மசிய வேக வச்சிங்கன்னா இது மாதிரி நல்லா கொலைய வரும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த தாளிப்போட உருளைக்கிழங்க திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இது வெந்த உடனே இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் இந்த மசாலா. இந்த சமயத்தில் இது கலருக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கலர் கையவனா எல்லா இடத்துலையும் வரணும். நல்லா திக்காயிட்டு பாருங்கள். ஒரு கொதி வந்தோடனே இவ்வளோ திக்காயிருக்கு. தண்ணி சேர்த்தோம்ல, அதெல்லாம் இந்த உருளைக்கிழங்குல இதாகிடும். இப்போ இந்த சமயத்தில் தான் நான் சொன்ன சீக்ரெட் பொருள் சேர்க்குறேன். பெருஞ்சீரகம், சோம்பு, இதை நல்லா இடிக்கல்லில் இடிச்சிட்டு போடுங்க. நான் சொன்ன அந்த சீக்ரெட்டான பொருள் பெருஞ்சீரகம். இதை மட்டும் போட்டு நீங்கள் தூவிட்டு இந்த உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சிங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். பூரியோட ருசிக்கு, இந்த கிழங்கோட ருசிக்கு பூரி 4-5 கூட சாப்பிடுவோம், அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். மறக்காமல் இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறப்ப பெருஞ்சீரகம், சோம்பை நல்லா இடிக்கல்லில் இடிச்சிட்டு போடுங்க. மிக்சியில் அரைக்கிறத காட்டிலும் இடிக்கல்லில் உரலில் நல்லா நசுக்கி இடிச்சிட்டு இந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட சேர்த்து அந்த பெருஞ்சீரகத்தையும் சேர்த்து கிளறிட்டு இறக்குனீங்கன்னா ருசி இப்படியே அமிர்த மாதிரி இருக்கும். அந்த கிழங்கோட ருசி நல்லா கொதி வந்துட்டு இப்போ கொத்தமல்லி தலையை போட்டு இறக்க வேண்டியது தான். அருமையான அற்புதமான பூரிக்கு ஹைடிஷாக உள்ள உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிட்டு பாருங்கள். கொத்தமல்லி தலையும் போட்டு ஒரு கிளறி இறக்க வேண்டியது தான் உருளைக்கிழங்கு பூரி மசாலா. நான் சொன்ன சீக்ரெட் பொருள் பெருஞ்சீரகம், சோம்பை தட்டிட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து செய்யுங்க. அவ்வளவுதான், அற்புதமாக இருக்கும். இந்த நான் செஞ்ச இப்போ ரெடி ஆகிட்டு உருளைக்கிழங்கு மசாலா இவ்வளவு தான். இதை பூரிக்கு வச்சு சாப்பிட்டுட்டு
இந்த கிழங்கு மசாலா எப்படி வந்திருக்குன்னு நான் வீட்டில் செஞ்ச பூரியில் உப்பெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த பூரியோட உருளைக்கிழங்கையும் வச்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.